Hello friends, in this video we discuss about the problem solving in isentropic process. Thermodynamicsல closed systemல நம்ம problem solve பண்றதுல various processக்கு பார்த்துட்டு இருக்கோம். First என்ன பார்த்தோம் அப்படின்னா constant pressure processக்கு பார்த்திருப்போம், then constant volume process, then constant temperature process. Now we discuss about the problem solving in this isentropic process. Process problem question பாருங்க. A quantity of gas occupying 0.14 meter cube at a pressure of 1400 kilopascal and 300 degrees Celsius is expanded isentropically to 280 kilopascal. அதாவது some amount of gas இருக்கு, அந்த கேஸோடைய வால்யூம் 0.14 மீட்டர் கியூப்ல வால்யூம் இருக்கு. என்ன பிரஷர்ல இருக்கு அப்படின்னா 1400 kilopascalங்கிற பிரஷர்லையும் 300 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் எனக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஒர்க்கிங் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேஸ் என்ன பண்ண போகுதுன்னா ஐசென்ட்ரோபிக்கலா எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா இந்த கேஸ் விரிவடையுது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், ப்ரெஷர் கம்மி ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால தான் இனிஷியலா 1400 கிலோபாஸ்கல் இருந்த ப்ரெஷர் எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு 280 கிலோபாஸ்கல் ப்ரெஷருக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்படி இந்த ப்ராசஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கேஸோடைய மாஸ் என்ன, கால்குலேட் தி மாஸ், ஃபைனலா டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் இருந்திருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு ஒர்க் டிரான்ஸ்ஃபர் இவ்வளவு நடந்திருக்குது. ஸோ ஓகே, டேக் த வேல்யூ ஆஃப் சிபி 1.04 கிலோஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின் அண்ட் சிவி ஈக்குவல் டு 0.74 கிலோஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின். ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ரிவர்சிபிள் அடையாபெட்டிக் ப்ராசஸ். அடையாபெட்டிக் ப்ராசஸ்னா என்ன, there should be no heat rejection and there be no heat receive. ஹீட்டை ரிசீவும் பண்ணாது, ஹீட்டை ரிஜெக்டும் பண்ணாது. ஸோ ரிசீவ் பண்ணாத ஹீட் ரிஜெக்ட் பண்ணவே முடியும் இல்லைங்களா? அப்படிலாம் இல்லை, ரிசீவும் பண்ண முடியாது, ஹீட் ரிஜெக்டும் பண்ண முடியாது அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபரே இல்லைன்னு அர்த்தம். therefore for adiabatic process heat transfer is 0, that is Q equal to 0. ஹீட் டிரான்ஸ்ஃபர் இந்த ப்ராசஸ்ல இப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க மாஸ், ஃபைனல் டெம்பரேச்சர், ஒர்க் தான் கேட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா ஹீட் டிரான்ஸ்ஃபர் கேட்டாங்கன்னா நீங்க கண்டுபிடிக்காமலே 0ன்னு போட தெரியணும். ஏன்னா ஐசென்ட்ரோபிக் அடையாபெட்டிக் ப்ராசஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் 0 தான். ஏன் 0 அப்படின்னா அடையாபெட்டிக்னாலே there should be no heat transfer in this system. ஓகே, ஸோ நான் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் என்னது, இந்த பேர்லயே இருக்கு பாருங்க, ஐசென்ட்ரோபிக்கலி. ஐசென்ட்ரோபினா என்னன்னா என்ட்ரோபி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா நீங்க இந்த சப்ஜெக்ட்னு இல்லை, தெர்மோடைனமிக்ஸே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னாலுமே நான் உங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்றேன் பாருங்க, இதே மாதிரி ப்ராப்ளம் கொஸ்டின் எழுதிட்டு கிவன் டேட்டா என்ன தெளிவா எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் இல்லாம உங்களுக்கு படிக்கிறதுக்கு பின்னாடி எடுத்து படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டா பாருங்க, என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, நான் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்னு போட்டிருக்கேன். சரிங்களா? அண்ட் இது இனிஷியலா எவ்வளவு கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இனிஷியல் வால்யூம் 0.14 மீட்டர் கியூப், ஸோ V1. Initial pressure 1400 kilopascal, so P1. Initial temperature 300 degree Celsius, so T1. Kelvin மாத்திருக்கேன். டிகிரி செல்சியஸ் கெல்வினா மாத்திரம் அப்படின்னா +273. so 300 + 273 573. ஓகேங்களா? மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கெல்வின்ல தான் அப்ளை பண்ணுவோம். அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு 280 kilopascal மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேட்ல ப்ரெஷர் வேல்யூ இஸ் ஒன்லி கிவன் வேல்யூ. therefore it should be taken as the P2 equal to 280 kilopascal. ஓகே, ஸோ இதுதான்ப்பா நம்மளுடைய ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னுடைய பிவி டயக்ராம். நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே பிவி டயக்ராம் பார்த்துருப்போம். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான் ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் சொல்லி தான் ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கும். இது போக ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், பாலிட்ராபிக் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ஒரு கர்விக்கலா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் தான் உங்களுக்கு சொல்றேன். கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா கர்விக்கலா போட்டுக்கோங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, 1 2 மேல போடுறதா கீழே போடுறதா, கீழே இருந்து போகணுமா மேல இருந்து 1 போடணுமாங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். அதுக்கு தான் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, இல்ல அப்படின்னா கம்ப்ரஷன் சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தை கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்பான்ஷன் என்ன அர்த்தம், ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே வரணும். கம்ப்ரஷன் என்ன அர்த்தம், ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகணும். இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா இப்போ ஸ்டார்டிங்ல ப்ரெஷர் எப்படி இருக்கும், இனிஷியலா ஹை ப்ரெஷரா இருந்திருக்கும், முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும், ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லோ ப்ரெஷரா இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 மேல போடுறேன், 2 கீழே போடுறேன். ஸோ கர்விக்கலா இப்போ ஆரோ மார்க்க டவுன்வர்ட்ல போகணும். இதே இது கம்ப்ரஸ்ட் ஐசென்ட்ரோபிக்லையும் கொடுத்தாங்கன்னா 1 கீழே போடுவீங்க, 2 மேல போடுவீங்க. ஏன்னா போக போக ப்ரெஷர் போயிட்டே போகும், ஆரோ மார்க் அப்வர்ட்ல போடணும். புரியுதுங்களா சொல்றது?
ஸோ பாயிண்ட் 1க்கு நேரம் என்ன ப்ரெஷர் இருக்கு கொஸ்டின்ல இருக்குது எழுதிருக்கேன். பாயிண்ட் 2க்கு நேரம் என்ன ப்ரெஷர் இருக்கு அந்த கொஸ்டின் 220 கிலோ பாஸ்கல். நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே ஒவ்வொரு லா படிச்சிருப்போம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னா V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சிமிலர்லி ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்க்கு என்ன லா பாருங்க, PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இது போக இந்த டேட்டா CP வேல்யூ C வேல்யூ கிவன்ல கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் போவாங்க. டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மாஸ் ஆஃப் தி கேஸ் கேட்டிருக்காங்க, ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவா இருந்திருக்கும் ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மூணாவது எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எனக்கு எவ்வளவு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சொல்யூஷன்ல ஸ்டெப் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ண போறோம் பாருங்க. ஸ்டெப் 1க்கு போறோம். ஓகேங்களா? ஸ்டெப் 1 எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாஸ் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ மாஸ் நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம், PVC ஈக்குவல் டு MRT. இந்த PVC ஈக்குவல் டு MRTல நான் இனிஷியல் ஸ்டேட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை ஃபைனல் ஸ்டேட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேட்ல வந்து எல்லா வேல்யூஸுமே அப்ளை பண்ண முடியுமோ அந்த ஸ்டேட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எப்படி பண்றேன் பாருங்க. PVC ஈக்குவல் டு MRTயை P1 V1 ஈக்குவல் டு MRT1 போறேன். எல்லாமே இனிஷியல் ஸ்டேட் எடுத்துக்க போறேன். ஏன்னா மாஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஆறுங்கிற வேல்யூ தெரியாது. அப்ப ஆருக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, R equal to CP minus CV. CPAவும் CVயும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற வேல்யூ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். CPAவும் CVயையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ, அதாவது சொல்லக்கூடிய காமாங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு அந்த R கண்டுபிடிச்சா நாங்கள் மாஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ CPAவும் CVயும் கிவன்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு R வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ ரெண்டுக்குமே மைனஸ் பண்ணும்போது யூனிட் என்னன்னா கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கேள்வி. ஓகே, ஸோ இந்த R வேல்யூனா இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்றேன். அப்போ M ஈக்குவல் டு P1 V1 by RT1. எல்லா வேல்யூமே நோன் வேல்யூ தான். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த PVC ஈக்குவல் டு MRTன்ற ரிலேஷன் வந்தாலே ப்ரெஷர் வந்து கண்டிப்பா கிலோ பாஸ்கல் அப்ளை பண்ணணும், டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பா கெல்வின்ல தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க. ஸோ மாஸ் வரக்கூடிய ஆன்சர் 1.14 கிலோகிராம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ் தான் ரெண்டாவது கேள்வி. ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு போறேன், ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ். ஸோ இந்த டெம்பரேச்சரு, ப்ரெஷரு, வால்யூம் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து PVT ரிலேஷன்ஷிப் தெரியணும். நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து PVT ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னா PVC ஈக்குவல் டு MRT ரிலேஷன்ல MR கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க, T இந்த பக்கம் கொண்டு போது PV by T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வந்திருக்கும் P1 by T1 ஈக்குவல் டு P2 by T2. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னா V1 by T1 ஈக்குவல் டு V2 by T2. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்னா P1 V1 ஈக்குவல் டு P2 V2. இதே மாதிரி கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி ப்ராசஸ், தட் இஸ் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்க்கு என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னா பாருங்க, T2 by T1 ஈக்குவல் டு P2 by P1 whole power gamma minus 1 by gamma, that is also equal to V2 by V1 whole power 1 minus gamma. இந்த மூணுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல் தான். என்னதுலாம், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். அப்போ நம்ம இந்த மூணுமே ஈக்குவலாக வச்சுட்டு எந்த வேல்யூ வந்து அன்னோன் வேல்யூவா இருக்கோ அதை நம்ம ஏதாவது ஒன்னோட ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். என்னுடைய கேள்வி என்னது, ஃபைனல் டெம்பரேச்சர் தான். ஸோ T2 தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்போ நான் T2 by T1 ஈக்குவல் டு ஒன்று இந்த ரிலேஷனோட ஈக்குவேட் பண்ணணும், இல்லை இந்த ரிலேஷனோட ஈக்குவேட் பண்ணணும். இந்த ரிலேஷனோட ஈக்குவேட் பண்ணதுக்குன்னா P1 வேல்யூவும் P2 வேல்யூவும் வேணும். இதோட ரிலேட் பண்ணணும் அப்படின்னா V1 வேல்யூவும் V2 வேல்யூவும் வேணும். நமக்கு கிவன் டேட்டால எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டு ப்ரெஷருமே இருக்குதா இல்ல ரெண்டு வால்யூம் இருக்கான்னு பாருங்க. பாருங்க, ரெண்டு ப்ரெஷர் இருக்கு, நமக்கு P1 இருக்கு P2 இருக்கு. அதனால என்ன பண்ண போறேன் பாருங்க, வால்யூம் ஒன்று தான் இருக்கு. ஸோ நான் அந்த ரிலேஷன்ல P2 by P1 ரிலேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். ரெண்டு ப்ரெஷர் இருக்கு, அந்த ரிலேஷன் மட்டும் யூஸ் பண்றேன். இது வால்யூம், ஒரு வால்யூம் தான் இருக்கு, இன்னொன்று இல்லை. ஸோ அப்புறமே இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மூணு ரிலேஷன் எதுக்கோங்க, உங்களுக்கு எது தேவைப்படுதோ நம்ம சூஸ் பண்ணிவிட போறோம். அப்போ T2 வேணும் அப்படின்னா T2 ஈக்குவல் டு P2 by P1 ஹோல் பவர் காமா மைனஸ் 1 by காமா இன்டூ T1 போட்டுக்கலாமா? இதுல பாருங்க P1 P2 பிரஷர் கிலோ பாஸ்கல் அப்ளை பண்ணிடுவீங்க, T1 டெம்பரேச்சர் கிவன் கெல்வின்ல அப்ளை பண்ணிடுவீங்க. காமா மைனஸ் 1 by காமா தெரியாது. அப்ப இந்த காமா என்னது, ரேஷியோ ஆஃப் த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. நான் CP வேல்யூவும் CV வேல்யூவும் மைனஸ் பண்ணோம்னா R கிடைக்கும்னு சொன்னேன். இதே CP வேல்யூவும் CV வேல்யூவும் டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான காமா வேல்யூ கிடைக்கும். ஸோ அதான் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிருப்போம். காமா ஈக்குவல் டு CP by CV. ஸோ இட் வேல்யூ பிகம்ஸ் 1.405. இனிமேல் நாங்கள் பவர்ல அப்ளை பண்றோம். 1.405 மைனஸ் 1 டிவைடட் பை 1.405. என்ன பண்ணுங்க, கால்குலேட்டர்ல போடும்போது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு உள்ளதை சால்வ் பண்ணுங்க.
ஓகேங்களா? அப்போ 280 divided by 1400 என்னங்கிற ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கு பவர் தான் என்னது, இந்த காமா மைனஸ் 1 பை காமா. இந்த ஆன்சர் கண்டுபிடிச்ச முடிச்ச பிறகு கடைசியா 573 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 360 கெல்வின் தெரிஞ்சிருக்கு. இதை நான் டிகிரி செல்சியஸ் சொல்றேன் அப்படின்னா வந்திருக்க கெல்வின் ஆன்சர் 273 மைனஸ் பண்ணி போகணும். செல்சியஸை கெல்வினா மாத்தனா பிளஸ் பண்ணுங்க 273, கெல்வினை செல்சியஸா மாத்தனா மைனஸ் பண்ணி போடுங்க. Okay, so this is the second step, final temperature of the gas. The last step, calculation of the work done. Very important. பாருங்க, calculation of work doneல வந்து என்ன ஃபார்முலா, ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே work doneக்கு ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். நமக்கு இந்த ப்ராசஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் வந்து work done equal to P2 V2 minus P1 V1 divided by 1 minus gamma. தப்பு இல்லை. இந்த ஃபார்முலா டேட்டாவே வேல்யூ அப்ளை பண்ணலாம், இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். எனக்கு ஒரு வேல்யூ மட்டும் இல்லாம இருக்கு. என்னது இல்லைன்னு பாருங்க, P2 P1 ரெண்டு ப்ரெஷருமே கொடுத்துருந்தாங்க. V1ங்கிற ஒரு வால்யூம் கொடுத்துருக்காங்க, V2ங்கிற வால்யூம் கொடுக்கல. ஸோ நான் அந்த ரிலேஷனை அப்போ அப்ளை பண்ண முடியாது. இதை எப்படி மாத்திக்கலாம் பாருங்க, PV ஈக்குவல் டு என்னது MRT. அப்போ P2 V2 ஈக்குவல் டு MRT2. ஓகேவா, மைனஸ் P1 V1 ஈக்குவல் டு MRT1. ரெண்டுலையுமே MR கான்ஸ்டன்டா இருக்கணும், காமனா எடுக்க போறோம். ஸோ எந்த வேல்யூஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி ரிலேட் பண்ண தெரியணும். P2 V2 தான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலால தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. PV is equal to MRT, அப்போ P2 V2 equal to MRT2, P1 V1 equal to MRT1. இந்த ஃபார்முலாவே எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டேன். இப்போ எனக்கு எல்லா வேலையுமே இருக்கும் பாருங்களேன். மாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருப்போம், R வேல்யூவும் CP மைனஸ் CD போட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. T2 T1 இருக்கு கையில, 1 மைனஸ் காமாங்கிறது ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சோம். அப்போ எல்லா வேலையுமே இருக்கு, எனக்கு தேவையான மாஸ் கிடைச்சிடும், சாரி ஒர்க் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வர்ற ஆன்சர் கிலோ ஜூல்ல கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கடைசி என்ன, இதோட முடிச்சோன்னா ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. எந்த சப்ஜெக்ட்னாலும் எந்த ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னாலுமே எந்த ப்ராப்ளம் செஞ்சாலுமே நான் சொன்ன மாதிரி ஃபார்மேட் எழுதுங்க. கிவன் டேட்டா, ஒரு டயக்ராம், டு ஃபைண்ட் சொல்யூஷன், ஒவ்வொரு ஃபார்மும் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தான் ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், ரெட் கலர்ல காமிச்சிருக்கேன். நீங்க கலர் பென்ல எழுதலாம், இல்லை பாக்ஸ் போட்டு காமிக்கலாம், டிஃபரெண்ட் காமிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து உங்க ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாம ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ல ஆன்சர் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம தெளிவா பண்ணோம் அப்படின்னா ஆன்சர்ல எந்த விதமான தப்புமே வராது. ஃபைனலா ரிசல்ட் என்ன, எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாஸ் கேட்டாங்க, ஃபைனல் டெம்பரேச்சர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், வந்த ஆன்சர் என்ன ஒவ்வொன்று எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா யுவர் ப்ராப்ளம் இஸ் வெரி குட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றது. வாட்ச் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன வீடியோனாலுமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்றேன். நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சிங்கிள் ப்ராசஸா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்திருப்போம். இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் பாலிட்ராபிக் ப்ராசஸ் இருக்கு. அது பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு ப்ராசஸ் கம்பைன் பண்ணி பார்ப்போம். அதுதான் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்ல மேக்ஸிமம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி நம்ம சிங்கிள் ப்ராசஸா சால்வ் பண்ணி தெரிஞ்சுட்டுனா அடுத்து டபுளா சேர்த்து கம்பைன் பண்ணும்போது பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால பேசிக் தெரிஞ்சா அடுத்த ஸ்டெப் போக முடியும். ரொம்ப ஈஸியா ப்ராப்ளமேட்டிக் பேப்பர், தெர்மோடைனமிக்ஸ் கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, we will clarify you. Okay, thank you students. If you have any doubt, please comment in below your video lecture box. Okay, thank you. We see you in the next video lecture and with another simple problem. If you have any language problem or my teaching problem, please comment, I will clarify it. Okay, thank you.